இதில் வந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் ஒரு நாள் கணக்கு, 24 நிமிஷம் ஒரு நாழிகை, 60 நாழிகை ஒரு நாள். சோலார் கேலண்டரை பேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தது இந்த சோதிடக்கலை. ஹிமாலயாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெரைன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சீஷெல்ஸ், சங்கு, ஹிமாலயாஸில் ஆமாம் நிறைய கிடைக்கும். அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சில பேர் வந்து இது ஒரு போலி அறிவியல் அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. இது எவ்வளோ வந்து நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் சார் அது. பாதி பேர் இது போலி அறிவியல் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நம்பிட்டா ஒன்று நடந்துடுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி, அந்த மாதிரியான ஒரு நிலை தானே சார் இப்போ நமக்கு இருக்குது. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனலில் உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவர் கார்னர் பண்ணிடுறாரு. நான் எதுவுமே கேள்வி கேட்க முடியாதபடி அவர் என்ன கண்டிப்பாக கட் ஷார்ட் பண்ணிடுறாரு, இல்லை கண்டிப்பாக நோஸ் கட் ஏதாவது வாங்கிடுறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் டயானா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போய் கேளு, இதை போய் நீ கேட்டுப்பாரு அவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு. இது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி a சர்ப்ரைஸ் டாபிக் தான் அவருக்குமே. அவர் வந்து போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னார், எஸ் இஸ் அ சைக்காலஜிஸ்ட் நாட் ஒன்லி அ டாக்டர் அப்படின்னுட்டுன்னு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு அவர் எப்படி செட் ஆஃப் ஆன்சர் பண்ண போகிறாருன்றதை நான் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்திருக்குன்றது தெரியும். ஆனால் என்ன தான் டெக்னாலஜி வந்து நம்மளை வந்து ஸ்பீடப் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படுது இல்லை சார். நம்ம ரொம்ப டவுன் ஆனால் அது நான் வந்து அஸ்ட்ராலஜியாக பார்க்குறேன் சார். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் சார். முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். வை ஷுட் வி பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி சார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? நீங்கள் தான் சைக்காலஜின்னு சொல்லியிருக்கீங்க, சைக்காலஜிஸ்ட்னு வேறு சொல்கிறீங்களே சார். ஸோ இதுக்கான பதில் எனக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் சார். ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ரொம்ப பெருசாக இன்னும் படிக்க முடியாது மனுஷனால். இயற்கை வந்து அதுக்கு வழி விடாது. இது ஒரு பக்கம். சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆந்த்ரோபாலஜியில் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கிறது வந்து மெசபடோனியன்ஸ், சுமேரியன் கல்ச்சர். அதுதான் முதல்ல இந்த அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணதாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கிரீக் சிவிலைசேஷன். அதுக்கு அடுத்தது இஜிப்சியன் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்கல்டிசம்னு வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். ஆக்கல்டிசம் பற்றி புக்கு கூட இருக்குது நிறையா. அது வந்து அந்த பிரமிட்ஸில் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து எடுத்து தொகுத்தது ஆக்கல்டிசம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதா ஆந்த்ரோபாலஜி வந்திருக்கு. ஸோ இதில் நீ என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, டெக்னாலஜி சயின்ஸ்லாம் சொன்னீங்களா? ஆமாம் சார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 1879 வருஷம் பிறகுறார். 1955 வருஷம் காலமாகிறார். இவர் வந்து ஜெர்மனியில் பிறக்கிறார், ஒரு ஜூயிஷ் பேரண்ட்ஸ்க்கு. இது ஜெர்மன் ஜூ. ஓகே. 1905 தான் கொடுக்குறார் E = mc², தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார். தட்ஸ் டைம், எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ். அதை பேஸ் பண்ணி வரும். இட்ஸ் a huge mathematical calculations. E = mc². இதை புரிஞ்சவங்கள ரொம்ப கம்மி, ஒரு 10 பேர் இருக்கலாம் ஃபுல்லாக புரிஞ்சவங்க. இதை 1905 தான் கொடுக்குறாரு அவர். இதை வந்து பிலீவ் பண்ணோம் இன்றைக்கி இருக்கிற மனித சமுதாயம். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகே. இவரை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சயின்ஸில் இஸ் அ புலி. சைக்காலஜிஸ்ட்டை வந்து அவருக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு பேப்பர் A4 ஷீட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பூனையும் ஒரு பூனைக்குட்டியும் இருக்குது. சரி.
அந்த பூனைக்குட்டியும் பூனையும் இந்த பக்கம் வரணும். சரி. அங்கே போட்டிருக்கோம். இந்த பூனையும் பூனைக்குட்டியும் இந்த பக்கம் வரதுக்கு இந்த செவுத்தில் ஒரு ஹோல் போடுங்கன்னு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒன்று பெருசு போட்டார், ஒன்று சின்னது போட்டார். ஃபெயிலு. பெருசு போட்டாலே ரெண்டும் வந்துடும். ஏன்னா பூனை பின்னால் தான் வரும், அம்மா பூனை பின்னால் தான் வரும். சின்னதாக ஒன்று போட்டார், பெருசாக ஒன்று போட்டார். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் வரும். தட் இஸ் பிசைட்ஸ் த பாயிண்ட். டெக்னாலஜி, சயின்ஸு இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம், இல்லைன்னு சொல்ல. முதல்ல சோலார் கேலண்டர் கொடுத்தது தமிழ் பாரம்பரியம். ஓகேங்களா? சோலார் பேஸ்ட் கேலண்டர் நம்மளுது. இதில் வந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் ஒரு நாள் கணக்கு, 24 நிமிஷம் ஒரு நாழிகை, 60 நாழிகை ஒரு நாள். சூரியன் எப்போ மேஷத்தில் கால் எடுத்து வைக்கிறாரோ அதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த இயர். ஓகே. அதுக்கு பின்னால் வந்த சைவ சித்தாந்தத்தில் யூனிவர்ஸ் பற்றியே மேப் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஓகே. யூனிவர்ஸ்னுடைய மேப் பண்ணியிருக்காங்க. அதில் மில்கி வே கேலக்ஸி மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தை மார்க் பண்ணியிருக்காங்க, நம்ம எங்கே இருக்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சோலார் கேலண்டரை பேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தது இந்த சோதிடக்கலை. ஜோதிடம் அது வேற, ஜோன்னா அது வட சொல். சரி. ஜா ஷா இது வந்து நம்ம மொழியில் கிடையாது. வந்து காங்யா சா வருது இல்லையா? சா சா சி சி சு சு சே சோ சோ சௌ இஸ். அதில் சோதிடக்கலை 5வது மிக உயரிய கலை. கலைகள் 64 சுந்தரனார் கொடுக்குறார், முருகப்பெருமான். அவர் எழுதிட்டு போனது 48 லட்சம் பாடல்கள். அதில் இல்லை நம்மகிட்ட இப்போ இல்லை. இல்லை இந்த சென்ஸ் அழிஞ்சு போச்சு. லிமுரியா குமரிகண்டம் அழிஞ்ச போது அழிஞ்சு போச்சு. இதில் நீ வந்து ஆந்த்ரோபாலஜி எடுத்தீங்கன்னா ஆந்த்ரோபோமெட்ரின்னு வரும் பிரான்ச், அது மேத்தமேட்டிக்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் ஆர்கியாலஜி இருக்கும், அது ஆந்த்ரோபாலஜியோட பிரான்ச். அப்புறம் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, சோஷியல் ஆந்த்ரோபாலஜிலாம் கவர் பண்ணியிருப்பாங்க எல்லாம். தீஸ் ஆர் ஆல் த பிரான்ச்சஸ். இந்த ஆந்த்ரோபோமெட்ரியும் அந்த மேத்தமேட்டிக்கல் பேஸ் தான். ஓகே. இதில் இன்றைக்கி இருக்கிற நிலப்பகுதியெலாம் ஒரு காலத்தில் கடலுக்கு கீழே இருந்தது. நிலப்பகுதியே இப்போ இந்த நிலப்பகுதி, இப்போ நீங்கள் ஒரு மேப் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் கடலுக்கு கீழே இருந்தது. கடலுக்கு கீழே இருந்த நிலம்லாம் மேலே இருந்து அதில் தழை தோங்கி வாழ்ந்துருக்குது தமிழ் ஒரு சமுதாயம், மனித சமுதாயம். ஓகே. அப்புறம் அதெல்லாம் கீழே போய் இதெல்லாம் மேலே வந்திருக்கு. என்ன சார், பிரளயமா? ஆமாம். ஹிமாலயாஸ் எடுத்திங்கன்னா, ஹிமாலயாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெரைன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சீஷெல்ஸ், சங்கு, ஹிமாலயாஸில் ஆமாம் நிறைய கிடைக்கும். அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடக்கலை வந்து நான் நம்பக்கூடாதுன்னா, அது வந்து சோதிடக்கலை வந்து மிகப்பெரிய சயின்ஸ். வான இயல் இருக்குது பாருங்கள், சயின்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரானமி. அதை வந்து ஃபுல்லாக படித்தவங்க தமிழர்கள். அதை பேஸ் பண்ணி தான் ஆஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ் எடுத்துன்னு வராங்க. அது வந்து பெரிய ஸ்பெக்ட்ரம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஓகே. வானவியலோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே. வானசாஸ்திரம் தெரிஞ்சால் தானே இதை எழுத முடியும். கண்டிப்பாக சார். இல்லைனா எப்படி எழுதுவது? எழுத முடியாது. இந்த சயின்ஸ், இந்த சோதிடம் எதுக்காக நான் உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னேன் அப்படின்னா, எப்படி அவர் வந்து மேக்ஸை பேசிஸாக வச்சு E=mc² எடுத்துன்னு வந்தாங்களோ, அதே மாதிரி ஃபுல் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனோடு இருக்கிறது தான் சோதிடக்கலை. ஓகே. மேக்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மேக்ஸ் வந்து ரொம்ப உயரிய ஒரு கணக்கியல். அங்கே அது வந்து இட் இஸ் பியாண்ட் E=mc². இன்னைக்கு இல்லை நம்மக்கிட்ட, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இருக்கு. ஆனால் கலை உயிரோட்டம் உள்ள கலை இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குமா? பாம்பு பஞ்சாங்கம். ஆமாம் சார், பாம்பு பஞ்சாங்கம் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு கால்குலேஷன். அந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்லாம் அதில் எப்பயோலாம் அவங்க போட்டு வைக்கிறாங்கல்ல சார். கரெக்டு, ப்ரிசைஸாக கொடுப்பாங்க. ஆமாம், ஆன் டாட். ஓகே.
முக்கியமான ஒரு பாயிண்ட் சார். சில பேர் வந்து இது ஒரு போலி அறிவியல் அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. இது எவ்வளோ வந்து நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் சார் அது? பாதி பேர் இது போலி அறிவியல் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நம்பிட்டா உடனே நடந்துடுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி, அந்த மாதிரியான ஒரு நிலை தானே சார் இப்போ நமக்கு இருக்குது. இது எப்படின்னா, உனக்கு வீட்டில் லஞ்ச் கொடுக்குறாங்க சின்ன பொண்ணு, நீ உனக்கு வந்து கத்திரிக்காய்னா சுத்தமாக பிடிக்காது, அன்றைக்கி அதான் பண்ணி வச்சுருக்காங்க, ஐயோ இது கசக்குது அப்படின்வேன். பிகாஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் அம்மா எடுத்து வாயில் போட்டு கலி நல்லா தானே இருக்குன்னாங்க, இல்லை இல்லை கசக்குது பாரு, எனக்கு வாய்க்கு கசக்குதுன்னுவேன். புரிஞ்சுதா? சரி. அதான் சூட சயின்ஸ். அவங்களால எதை புரிஞ்சிக்க முடியலையோ அதை சூட சயின்ஸ் அப்படின்னுடுவாங்க. என்ன சூட சயின்ஸு? நீ என்ன சயின்ஸ் வச்சுருக்க அது சொல்லு, நான் சொல்லட்டுமா? உனக்கு E=mc² வந்த அப்புறம் தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் சார். எனக்கு இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்போ நீங்கள் சொன்னதை நான் நம்பி தான் சொல்கிறேன், உங்கள் சயின்ஸ்லேயே நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லிதை நான் நம்பி தான் ஆகணுமா? இது பாருமா, நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்காகலாம் நான் இதெல்லாம் பேசலை. ஐ எம் கிவிங் யூ த ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸில் ஒன்று சொல்கிறேன். 1969 அப்போலோ 11 நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் சந்திரனில் இறங்குறார். இது உங்களுக்கு தெரியும். 50 வருஷம் பொறுத்து 2019 50th இயர் ஆஃப் மேன் லேண்டிங் ஆன் த மூன் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ ஒன்று காமிச்சாங்க, அன்றைக்கி இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளோ ஹேண்டில் பண்ணாங்களோ, வாட் எவர் அவைலபிள் 1969 என்ன இருந்ததோ ஃபெசிலிட்டி அதெல்லாம் காமிச்சாங்க. பெருசாக இந்த ரூம் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. 2019 அது ஒரே ஒரு ஆப்பிள் ஃபோனில் அதோட ஜாஸ்தியாகவே இருக்குது. சரி, அதையும் அவங்களே தான் காட்டுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் வச்சுரு. இதே நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பெரிய அந்த ரிசர்ஷனுக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ணுறாரு புஷ்கிட்டேருந்து. ஓகே. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்த உடனே ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து ரொம்ப பணம் வந்து நாசாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு செனட்டில் டிக்ளேர் பண்ணுறாங்க. சரி. அப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது, கண்ட்ரி வந்து ரிசர்ஷனில் இருக்குது. அந்த மறுநாள் அந்த பேப்பரில் மேஜர் மணி கட் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் நாசான்னு வருது. அதை நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்துட்டு லெட்டர் எழுதுறாரு. ஓகே. யுவர் எக்ஸலன்சி த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா மிஸ்டர் ஒபாமா, the dream of NASA is to send man on space. Okay. If you are going to restrict the finances to NASA, it may take more longer time. இது ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ்மேன் எல்லாம் போயிட்டான். சரி. யோ, நீ தான் ஸ்பேஸுக்கு போய் நிலாலே இறங்கிட்டு வந்திய, இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. ஓகே, நாசா ஒன்று டிக்ளேர் பண்ணுறாங்க 2010. இன்றைக்கி இருக்கிற சொஃபஸ்டிகேஷன் பிரகாரம் மனுஷனை சந்திரனுக்கு அனுப்பணும்னா இன்னும் 20 வருஷம் ஆகும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சரி. மொத்த பிரசம் போயிடுச்சு மறுநாள் காலில். 1969 எப்படி அமிச்ச நீ அப்படின்னு. கரெக்டு. அந்த டிராயிங்லாம் எங்ககிட்ட போய் இல்லைன்ட்டாங்க சார். இதெல்லாம் இருக்குது அங்கே, போய் பார்த்துக்கோ. அடுத்தது இருங்க சொல்கிறேன். சரி. ரஷ்யன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி குவாண்டம் பயாலஜியில் வருது அது. ரஷ்யன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் மனுஷனை மேலே எடுத்துன்னு போக முடியும்னு. அயனோஸ்பியர் கூட கிராஸ் ஆகலை, அந்த 4 காஸ்மோனாட்ஸும் செத்துறாங்க. ஓகே. புல் பேக் பண்ணிடுறாங்க ராக்கெட்டை. தே பிரிங் தம் டெட். அப்போ அவங்க கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஏர்த்துக்கு ஒரு ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே. அந்த ஃபீல்டு இல்லை விட்டு தாண்டி போயிட்டினா எதுவுமே உயிரோடு இருக்க முடியாது. ஒரு பூச்சியோ புழுவோ பாக்டீரியாவோ செடியோ பாம்போ பல்லியோ ரெப்டைல் மனுஷனோ குரங்கோ நாய் எதுவுமே உயிரோடு, எந்த உயிரினத்தை அமைச்சாலும் செத்து போயிடும். ஓகே. அந்த ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கனெக்ஷன் வித் லிவிங் ஸ்பீஷீஸ் ஆன் எர்த்தை பற்றி தான் இப்போ குவாண்டம் பயாலஜியில் படிச்சுன்னு வராங்க. ஓகே. கனெக்ஷன். அப்போது ஒரு ஸ்பேஸ்க்கு மேலே நீ போக முடியாதுன்னா எப்படி போவ? ஒரு இங்கேருந்து ஒரு சந்திரனோட டிஸ்டன்ஸ் வந்து 2.99 lakh kilometers, க்ளோஸ் டு 3 lakh, 3 லட்சம் கிலோமீட்டர். உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லில் இருக்கிற ஒரு நியூக்ளியைக்குள்ளே இருக்கிற ஒரு டிஎன்ஏவை எடுத்து டீகோட் பண்ணினா
புரிஞ்சுதா? புரியுது சார். அந்த C++ல கோடிங் எழுதுறாங்கல்ல சாஃப்ட்வேருக்கு, ஆமா. அந்த மாதிரி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கோடிங்காக எழுதுனா 3 லட்சம் கிலோமீட்டர் வருது ஒரு டிஎன்ஏல. உனக்கு பதில் சொல்கிறேன், அவங்களுக்கு எது வந்து சரி வரலையோ அதை சூடோ சயின்ஸ்ன்ட்டுவாங்க. புரியாத ஒரு விஷயத்த போலி அறிவியல்னு நாங்கள் சொல்கிறோன்ற இந்த மாதிரி. பாருமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, ஏஐ. ஹியூமன் பிரெயின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீ ஒன்றா எடுத்துற முடியாது. ஹியூமன் பிரெயினை வந்து நீ இமேஜினே பண்ண முடியாது, கற்பனையில் கூட உன்னால் அதை வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா அது வாட்டரில் ஃபங்க்ஷன் ஆகுது. உன் கம்ப்யூட்டரில் தண்ணி பட்டால் காலி. கரெக்டு. ஸோ எதை சூடோ சயின்ஸ், ஜாப்பனீஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க, வாட்டரை ஃபுல் ஸ்விங்கில் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஜார் வாட்டர் வைக்கிறாங்க, மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியில் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது அந்த வாட்டரில். ராக் மியூசிக் ப்ளே பண்ணால் தனியாக, அது ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் ப்ளே பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மியூசிக் ப்ளே பண்ணி டிஃப்ரெண்ட் ஜார் கணக்கு எடுக்கிறாங்க, அதை எடுத்து கொடுக்குறாங்க. வாட்டர் இஸ் எனார்மஸ் மெட்டீரியல் டு ஹோல்ட் மெமரின்னு. அதை வந்து இவங்க சூடோ சயின்ஸ்ன்றாங்க. எது நம்மளால் ஏற்றுக்க முடியலையோ கண்டிஷனிங் ஃபீல்டுக்குள்ளே நீ போயிட்டீங்கன்னா, இவ்வளோ தான் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சயின்ஸ். இதை நீ வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதை தாண்டி ஏதாவது ஒன்று வந்தால் நீ ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கு அவங்க வச்சுருக்கிறது சூடோ சயின்ஸ். ஓகே. சூடோ சயின்ஸ் கிடையாது அது. ஓகே. தட் இஸ் அ சயின்ஸ் பியாண்ட் இமேஜினேஷன், எக்ஸ்பிளனேஷன். அவ்வளோ பெரிய சயின்ஸ் சார். என்ன இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் டைக்கோன், இல்லை ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அஸ்ட்ராலஜி நம்பி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க இல்லை சார்? முதல்ல அஸ்ட்ராலஜின்றது வந்து ஒரு சயின்ஸு, ஓகேயா? சரி. அதில் ஆருடம்னு ஒன்று இருக்குது. சரி. அதுதான் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் வந்து த டைம் ஆஃப் பர்த், எந்த நேரத்தில் பிறக்கிறான், சரி, தேதி, நேரம், நாழிகை, எந்த இடத்துல பிறக்கிறான், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஆருடமை எழுதுகிறோம், அந்த அந்த பிறப்பு கட்டத்தை எழுதுகிறோம். சரி. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா தசா புக்திகள் எல்லாம் வரும். 120 வருஷன்றது ஒரு வாழ்க்கை காலகட்டம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலகட்டம். ஃபுல் தசை நீ வாழ்ந்தினா, சூரிய மகாதசை, சந்திர மகாதசை, சனி மகாதசை, புதன் மகாதசைன்னு இருக்கு இல்லையா? அது 120 வருஷம். 120 வருஷம். ஒரு 9 கிரகத்தினுடைய மகாதிசைகள் 120 வருஷம். ஓகே. இது வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸில் ஒரு பார்ட்டு தான், ஒரு சின்ன பார்ட்டு. ஆரிடம் வந்து ரெப்ரசன்ஸ் less than 5% ஆஃப் த அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ். ஓகே. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸு, பிஸ்னஸ் இவங்கெல்லாம் மனுஷனுக்கு வந்து இந்த பூலோகத்தில் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லாத்தையும் தன்மயமாக்கிக் கொள்வது, தன் வசப்படுத்தி கொள்வது, தான் சொந்தம் கொண்டாடுவது. ஸோ நீ பெரிய சாதாரணமாக இந்த பணக்காரன் ஆகிட்டா, இல்லை பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டா, இல்லை பவர்ஃபுல்னால் இப்போது ப்ரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரி பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்க, என்ன ஒரு பவர் அதெல்லாம். உன்னை சுற்றி எவ்வளோ போலீஸு, உனக்கு எவ்வளோ பாதுகாப்பு, உனக்கு எவ்வளோ சவரட்சணைகள், கரெக்டுங்களா? கரெக்டு. இதெல்லாம் வந்தவுடனே என்ன ஆகும், அந்த பேராசை ஒன்று இருக்குல்ல மனுஷனுக்கு, கிரீட். யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ரிச். எப்போவுமே நான் பணக்காரனாக இருக்கணும், இன்னும் பணம் நிறைய சேரணும். அப்படி இல்லை சார், நிம்மதியாவது. அது உலகத்திலேயே பெரிய பணம் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் ஹெட் வந்து ஹோஸ்னி முபாரக் ஆஃப் ஈஜிப்ட். ஓகே. பொலிட்டீஷியனாக வரவனுக்கெல்லாம் அவன் தான் இலக்கு. அவன் அளவுக்கு நான் பணம் சேர்க்கணும். இப்போ 60 லட்சம் கோடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. ஹோஸ்னி முபாரக் 300 லட்சம் கோடி வச்சுருந்தான். அதை நான் ரீச் பண்ணணும். செலவே பண்ண முடியாது, என்ன செலவு பண்ணுவேன்? பவரும் போகக்கூடாது கையை விட்டு. அப்போ என்ன ஆகுது, ஆஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ்குள்ளே போவாங்க. என் ஜாதகம் எப்படி இருக்குது, என் காலகட்டம் எப்படி இருக்குது, நான் இப்படியே இருப்பேனா, இன்னும் நான் பெரியது போனா, என் பதவி போயிடுமா, நான் பதவி தக்க வச்சு நான் என்னெல்லாம் பண்ணோம், எந்த கோயிலெல்லாம் போய் பூஜை பண்ணோம். புரிஞ்சுதா? புரியுது. இது உள்ளே போய்
எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸினுடைய பேக்ரவுண்டில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கேரக்டர்ஸ் உண்டு, கேரக்டரிஸ்டிக் ட்ரேட் உண்டு. 9 கிரகம் நம்மளுக்கு. ஓகே, எஸ் சார். ஓகே, இது வந்து ஆருடத்தில் வரும். மிச்ச அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ்லாம் வேறு. 95% அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் வருவோம். சரி. இந்த ஆருடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த ஒரு சாப்டரே இந்த ஒரு 5% 5% தான் அந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸில். அதுவே வந்து மிகப்பெரிய ஃபீல்டு. இதை நீ படிக்கணும், ஒரு ஆருடம் நீ படிக்கணும்னா மினிமம் ஒரு 12 வருஷம் வேணும். இது படிக்கிறதுக்கே வாசம் அவ்வளோ இருக்குது. ஓகேயா? இந்த ஜோதிடக்கலை வந்து சோதிடக்கலை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் இயக்கங்களே இருக்குது. எல்லா இயக்கமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மனுஷன் மட்டும் இல்லை, பிளானட்ஸும் சேர்த்து. அண்ட சராசரமும் இது கீழே தான் வரும். ஓகே, மிச்ச டீட்டெயிலாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வணக்கம்.